ஓம் சாந்தி. 22/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க ஆசிரியராகி வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா பாபாவுடைய முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலுமே அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்பொழுது நடிப்பு நிறைவடைகிறது, வீட்டிற்கு போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க 5000 வருஷமா நடிச்சு வேற வேற உடல்ல ராஜா ராணியா நடிச்சிங்க. என்னென்ன டிஃப்ரெண்டான நடிப்பு, எல்லா விதமான நடிப்புமே நீங்க நடிச்சிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஐயோ, நான் இன்னும் வாழலை, எனக்கு திருப்தியா நான் வாழலை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம 84 பிறவிகள் எடுத்து நல்ல நடிப்பு எல்லாமே முடிச்சிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நடிப்பு நிறைவடைகிறது. இப்போ ட்ராமா முடியுது, எல்லாருக்குமே நடிப்பு நிறைவடைகிறது. இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாப்பா சொல்றாரு. இப்போ சினிமா முடிஞ்சதுன்னா எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. சினிமாவுடைய நடிப்புல எல்லாரும் முடிச்சிட்டாங்க, டைரக்டர் வந்துட்டாரு, கடைசியா சுபம் லாபம் போட்டாங்கன்னா போய் தானே ஆகணும் வீட்டுக்கு. உட்காந்துட்டு சினிமா தேட்டர்லயே உட்காந்துருக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி எப்போ அந்த ட்ராமா முடியுது, எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகிறீர்கள்? இப்போ நமக்கு பாபா கிடைச்சிருக்காருல்ல, இப்போ நம்ம மகிமையை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, பதில்: நாங்கள் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகார் பகவானே அமர்ந்து இப்ப கற்பிக்கிறார். உலகத்துல மனிதர்களுக்கு கற்பிக்கிறாங்க, ஆனா சுயம் பகவானே இப்ப நமக்கு கற்பிக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பாக்கியசாலி. இந்த மாதிரிதான் நம்ம மகிமைகளை நம்ம வார்த்தைகள்ல சொல்றோம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பிராமணர்கள் இப்ப உச்சி குடுமி, அவங்க குடுமி வச்சிருக்கிறாங்க, ஆனா நம்ம பாபா உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நம்ம விஷக்கடல இருந்த நம்மள அப்படியே குடுமையை பிடிச்சி இழுத்து நமக்கு பாடம் சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்மள சேஃபா அவரோட கப்பல்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த கப்பல் ஆடும் அசையும், ஆனா எப்பயுமே முழுகாது. ஏன்னா அதை ஓட்டுறவரு சுயம் தந்தையே ஆவார். கேள்வி: இந்த நாடகத்துல அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? இந்த டிராமால எல்லாரை விட பெரிய நிலை யாருடையது? நமக்கே தெரியும். பதில்: நிராகாரர் தந்தையினுடையது. அவரு தானே டைரக்டர், எல்லாமே அவர் தான். அவருக்கு தான் புகழ், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு பக்தியில கூட சொல்றாங்களே. அப்ப நிராகார தந்தையினுடையதுதான் எல்லாரோட பெரிய நிலை. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இப்ப தந்தையாக இருக்கிறார். எல்லா ஆத்மாக்கள், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் தான் அப்பா. அந்த எல்லா ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே அவர் தான் அப்பா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாடகம் என்ற நூலில் கட்டுப்பட்டுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா ஆத்மாவே இப்ப நம்ம அந்த சொல்லுவாங்கல்ல, மேல ஒருத்தன் ஆட்டுறான், பொம்மலாட்டம் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேல ஒருத்தவங்க ஆட்டல, கடவுள் ஒன்றும் நம்மளை ஆட்டல. நாடகம்ன்ற நூல்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். டிராமா படி இதான் நடக்கணும், சிலதெல்லாம் அப்படிதான் நடக்கணும், அதை இங்க கேள்வியே கேட்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் உங்களுக்கு அப்படி நடந்தது, ஏன் உலகத்துல இப்படி நடக்குது, எவ்வளவு மோசமா இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இது டிராமா, இது நாடகம். இப்போ நம்ம சினிமா பாக்குறோம், எல்லா விதமான ரோலும் வருது. வில்லனும் இருப்பாங்க, ஹீரோவும் இருப்பாங்க, ஹீரோயினும் இருப்பாங்க, அதில் சிரிப்பு காட்டுறவங்களும் வருவாங்க. நல்லதும் இருக்கும் சினிமால, கெட்டதும் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும் இல்லையா? அப்பதானே நவரச சினிமான்னு சொல்லுவாங்கல்ல. இங்க ஏன் இந்த மாதிரி ஹீரோக்கு இப்படி ஆச்சு, ஏன் ஹீரோவோட அம்மாவுக்கு இப்படி ஆச்சு, ஏன் ஹீரோயினுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறோமா? சினிமா பார்க்கும்போது கேட்கறோமா? கேட்கறதே இல்லை இல்லையா? அப்படியே ஒரு படத்தை அப்படியே சினிமா மாதிரி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அப்புறம் இது நம்ம வாழ்க்கைன்றது ஒரு சினிமா, வாழ்க்கைன்றது ஒரு நாடகம். இதுல நம்ம கேள்வியே கேட்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு டிராமா, உருவாக்கப்பட்ட அனாதியில உருவாக்கப்பட்ட டிராமா. இதுல நீங்க கேள்வியே கேட்காதீங்க, அப்படியே அந்த டிராமான்ற தண்டவாளத்துல ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், அப்புறம் ரொம்ப சோகமாயிட்டு நம்ம எதுலேயுமே நமக்கு பிடிப்பே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். நமக்கு தான் ஆத்மால சக்தி குறையும். நம்ம எதுவும் கேள்வி கேட்காம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, ட்ராமா அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஹீரோ பார்ட் நடிகர்கள் நேற்று சொன்னார்ல, அந்த மாதிரி அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை பாபாவுடைய தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு, அது கடைசியாக தான் வெளிப்படும். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவிருக்கிறதா சொல்லி பாபா கேட்குறாரு. குழந்தைகளே, உங்க வீடு எங்க தெரியுமா? பரந்தாமம் தான், நினைவு இருக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. மறந்துடல என்ட்டு ஆன்மீக குழந்தைகள்கிட்ட ஆன்மீக தந்தை கேட்குறாரு. இப்போது 84 பிறகுகளின் சக்கரம் நிறைவடைஞ்சிச்சு.
இப்ப எல்லாம் நீங்க நடிச்சு முடிச்சுட்டீங்க. என்னமோ இப்பதான் இந்த வாழ்க்கைய வாழற மாரியும், இப்பதான் இந்த எல்லாம் குழந்தை குட்டின்னு எல்லாம் இருக்கிற மாரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம போன பிறவி, அதுக்கு முன்னாடி பிறவி நெறைய பேர் கூட நெறைய விதவிதமான உடல்ல நடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் பிறவி தேவதையா நடிச்சு எல்லா சுகபோகமும் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். ஒண்ணும் நான் எதுவும் அனுபவிக்கல. ஐயையோ! உலகம் அழிய போதா? நான் எதுவுமே சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ! நான் எதையுமே அனுபவிக்கலையேன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது 84 பிறவியின் சக்கரம் நிறைவடைஞ்சிருச்சு. எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம எந்தெந்த வர்ணத்துல வந்தோம். சத்தியுகத்துல இருந்து நடிச்சு வந்தோம். தேவதை, அப்புறம் சத்திரியர், வைஷ்யர், சூத்திரன்ட்டு கடந்து வந்து இப்ப பிராமணர் ஆயிருக்கிறோம்னு நமக்கு தெரியும். சத்தியுகத்துல இருந்து கலியுகம் வரை யாருமே இவ்வாறு கேட்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படி நிறைவடைஞ்சுன்ட்டு கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. நமக்கு தான் தெரியும். இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் இப்ப பாபா கேட்கிறாரு. எப்படியெல்லாம் கொஞ்சறாரு பாருங்க. இப்போது வீட்டுக்கு போக வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்மள கேட்கறாரு. செல்ல குழந்தைகள்ட்ட கேட்கறாரு. ஒரு அப்பா வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தாருன்னா அந்த குழந்தை போய் எப்படி புடிச்சிட்டு அழுவும் அவங்க அப்பாட்ட. அப்பா நான் வந்துடுறேன் அவன் கூட அப்படின்ட்டு. இப்ப வந்து கூப்பிடுறாரு நம்மள, நம்ம எங்கேயாவது போறோமா? இப்ப வீட்டுக்கு போகணும் இல்லையா சொல்லி கேக்குறாரு. வீட்டுக்கு சென்று பிறகு சுகதாமத்துல வர வேண்டும். ஏன் பயப்படுறீங்க? இந்த மாதிரி நீங்க பல கல்பம் கடந்துட்டீங்க தெரியுமா? நிறைய நடிப்பு நடிச்சிருக்கீங்க. அப்படியே பயப்படுறீங்க கூப்பிட்டா. எல்லாரும் போய் தான் ஆகணும். வீட்டுக்கு சென்று பிறகு திரும்ப சொர்க்கத்துல வரணும்னு சொல்றாரு. இது சுகதாமம் கிடையாது. இது ஒண்ணும் சொர்க்கம் கிடையாது. இங்கேயே வாழலான்றதுக்கு இங்க என்ன ஜாலியாவா இருக்குது? இது வந்து ஒரே நரகம். இங்க எல்லாமே அதர்மம் தான் ஜெயிக்கும். இங்க நல்லதுக்கே காலம் கிடையாது. ஏன் இங்க இருக்கிறீங்க? நீங்கெல்லாம் தேவதைகள்ல, நம்ம சொர்க்கத்துலதான் இருக்கணும். இங்கே போய் இது சுகதாமம் கிடையாதுன்றாரு. இது பழைய உலகம், துக்கதாமம் ஆகும். அதுதான் சாந்தி தாமம், சுகதாமம் ஆகும் சொல்றாரு. நம்ம போக போற வீடு அமைதியா இருக்கும். அடுத்து நீங்க நடிக்க போற இடம் சொர்க்கம். அத வந்து ஏன் இங்க இருக்கிறீங்கன்றாரு. இப்போது இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இங்க இருந்து நம்ம முக்தி அடையணும். எல்லாருமே கேக்குறாங்களா பக்தியில கூட, எதுக்கு போய் இறைவனை தேடுறாங்க? எதுக்கு மலை மலையா ஏறி போறாங்க? எதுக்குன்னா உண்மையான பக்தி செய்யறவங்க அதுக்கு தான் போவாங்க. கடைசியா எல்லாமே அடைஞ்சிருவாங்க. கடைசி காலத்துல எனக்கு முக்தி வேணும்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்பதான் நமக்கு வந்து துக்க உலகத்துல இருந்து முக்தி அடைஞ்சு எல்லாம் முக்தி தாமத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம் இப்ப எதிரில இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே முக்தி கிடைக்க போகுது. இப்ப எல்லாருக்குமே எதிரில சாந்தி தாமம் இருக்குன்னு சொல்றாரு. அது நம்மளுடைய வீடாகும், ஆத்மாக்களுடைய வீடு. பிறகு நீங்க புதிய உலகத்துல வரீங்க. அங்கே தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு உலகம். ஜாலியா இருக்கணும், வீடுலாம் தூய்மையா இருக்கணும், சுகமா இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஜாலியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், உலகமே நம்முடைய குடும்பமா இருக்கணும், எல்லாரும் குதூகூலமா இருக்கணும். அப்படின்னா எங்க போகணும்? அது இங்க கிடைக்குமா என்ன? சொர்க்கத்துலதான் அது கிடைக்கும். ஏன்னா இங்க ராவணன் வந்து ஒருத்தவங்க மத்தவங்கள ஒரு நிம்மதியா இருக்க விடுறானா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நேரம் என்னதான் வரும்னு தெரியாது. ஆளாளுக்கு ஏதாவது ஒண்ணு புத்தியில வந்துரும். மாயா வந்து பிச்சின்னு போயிடுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு நிம்மதியா ஒரு ஒண்ணா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ராவணன் எதையாவது ஒண்ணு குழப்பி விட்டுரும். என்னதான் புத்தியில வரும்னு தெரியாது. எல்லாம் சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருந்தவங்களாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் தனித்தனி குடும்பமா தானே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாயா ராவணன் பண்ணி வச்சுக்குது. ஆனா அங்க சொர்க்கத்துல குஷியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. தூய்மையும் இருக்கும், சுகமும் இருக்கும், அமைதியும் எல்லாமே இருக்கும்னு சொல்றாரு. இதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா? இதைதான் பாடுறாங்க. ஏ பதித்த பாவனா வாருங்கள், இந்த பதித்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள்ட்டு பாடுறாங்க. பாடினாங்க ஆனா மறந்துட்டாங்கன்றாரு. இங்க நிறைய துக்கம் இருக்கிறது, எங்களை சுகத்துக்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு தந்தையை தான் அழைக்கிறாங்க. கடவுளை கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிட்டவங்க மகாகாலனை கூப்பிட்டோன்றத மறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. நம்ம யாரை கூப்பிடுறோம்னு தெரியாமலே கூப்பிட்டுட்டாங்க. தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குபவரே வாருங்கள்னா அவர் என்ன பண்ணுவாரு? சுத்தம் தானே பண்ணுவாரு. உலகமே அழுக்கா இருக்குது, சுத்தம் பண்ணோம்னா விநாசம் பண்ணி தான் சுத்தம் பண்ணுவாரு. அது தெரியாம எங்களை கூட்டு போங்கன்னா, ஆனா இந்த உலகத்திலேயே வாழணும், ஆனா கடவுளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்க முடியும்? சுகமா இருக்கணும்னா இருக்க முடியாது. நரகத்துல எப்படி சுகமா இருக்க முடியும்? ஆனா என்ன, இப்போ நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னா நம்ம கூட பாபா இருக்கிறாரு. என்னதான் நம்ம கலியுகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எங்க இருக்கிறோம்? பாபா கூட சங்கம் யுகத்துல இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா இப்பதான் பாபா இருப்பாரு. அதுக்கப்புறம் சொர்க்கத்துல கூட பாபா இருக்க மாட்டாரு. அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்போ நினைவில் வருகிறது, அனைவரும் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள். இப்பதான் எல்லாருக்கும் நினைவு வருது. எல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க? இப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கத்துக்கு போய்விட்டனர் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? இப்ப உலகத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா, இந்து தர்மத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரீரத்தை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க.
ஆனா போனது யாரு? பாபா கேக்குறாரு. வைகுண்ட பதை அடைந்துட்டாருன்னு சொல்றாங்க. எது இப்ப வந்து விட்டுட்டு சென்றது? சரி, பாபா கேக்குறாரு, வைகுண்ட பதை அடைந்துட்டாரு சொன்னாங்கல்ல, சரீரத்த தான் எரிச்சுட்டீங்க. அப்ப எது விட்டு விட்டு சென்றது? அப்ப சொர்க்கத்துக்கு எது போச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. அது ஆத்மா. ஆத்மா தான் போச்சு இல்லையா? சரீரம் செல்லாது. சரீரத்த கொண்டு போய் எரிச்சுறீங்க. அப்ப யார் போனது? உயிர் தானே போச்சு. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த ஆத்மா தான் சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப ஆத்மா தான் செல்கிறது. அப்ப நம்மளாம் யாரு? ஆத்மா தானே. நம்ம இந்த உடம்பு கிடையாது தானே. இப்ப புரியுதா? எப்படிலாம் புரிய வைக்கிறாரு பாருங்க. அப்ப ஆத்மா தான் செல்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை அறிகிறீர்கள். இப்ப உடம்புக்குள்ளே இருந்துகிட்டு நீங்க ஆத்மா, இந்த உடம்பு நீங்க கிடையாது, இந்த உடம்பு அழிஞ்சிரும், நீங்க ஆத்துமா இப்ப சாந்தி தாம சுகதாமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க செத்து போன பிறகு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம உயிரோட இருந்துகிட்டே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சாந்தி தாமம் எது, சொர்க்கம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேற யாருமே அறியவில்லை. இது ஆனா உலகத்துல யாருமே புரிஞ்சுக்கல பாருங்க. சொன்னாலும் நம்ப மாட்றாங்க. குழந்தைகளின் புத்தியில் சாந்தி தாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு புத்தியில சாந்தி தாமம்னா பரந்தாமம், நம்மளுடைய வீடு, அங்க பாபா இருக்கிறாரு, நம்மளும் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கிறோம். ஆனா உடம்புலாம் அங்க இருக்கும், எடுத்துட்டு போக முடியாது. அது வந்து 6வது தத்துவம். அங்கதான் நம்மளாம் வசிக்கிறோம், ஆத்மாக்கள் வசிப்பிடம்ன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். சுகதாமன்றது இதே பூமி ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. பாரத பூமி தான் சுகமா இருந்தது, சுகதாமமா இருந்தது. அதுதான் இப்ப நரகம் ஆயிடுச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானம் நமக்கு வந்துருச்சு. நீங்கள் சுகதாமத்துல இருந்தீங்க ஒரு காலத்துல, நம்ம இதே பூமியில சொர்க்கத்துல தான் வாழ்ந்தோம். இப்போது மீண்டும் துக்கதாமத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா அதே சொர்க்கம் தான் இப்படி நரகமா மாறிடுச்சு. ஏன்னா 5 தலை ராவணன், 10 தலை ராவணனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நொடி நிமிடம் மணி நாள் வருடங்கள்லாம் கழிஞ்சிருச்சு. நொடி செகண்ட் செகண்டா அப்படியே கிடக்குது இல்லை? இப்போ ஒரு நாள் காலையில இருந்து ஒரு நாள்ல எப்படி இருக்குது, 24 மணி நேரத்துல எத்தனை நிமிடம், எத்தனை நொடி, எத்தனை செகண்ட் ஓடுது இல்லையா? அது மாதிரி வருஷங்களா கழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல இருந்து இப்ப நரகம் வந்து நிக்குதுன்றாரு. கலியுகம் இறுதியில நிக்குதுன்றாரு. இப்போது 5000 வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கின்றது? பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். பாபா சொல்றார், சொர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கலியுக கடைசியில நிக்கிறீங்க, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்கிறாரு, நினைவுபடுத்துறாரு. மிகவும் எளிதான விஷயமாகவும் இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவுமே இல்லை, குழம்ப வேண்டியதே இல்லை. ஆத்மா எப்படி 84 பிறவி எடுக்கிறது, இதுவும் யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா வந்து எப்படி பிறவி மறுபிறவி எடுத்து எடுத்து வருது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு 7 ஜென்மம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் கணவன் மனைவியா, நீ நீ ஏன் வரணும் 7 ஜென்மம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து பக்தியில சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்லிதான் நமக்கு தெரியுது நம்ம 84 பிறவி எடுத்து வரோன்ட்டு. ஆனா இது யாருக்குமே உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயங்கள் யாருக்குமே நினைவில் இருப்பது கடினமாகும். சரி, அவங்க சொல்ற மாதிரி கலியுகம் 40,000, சத்தியோகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா உங்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி நினைவு இருக்கும்னு சொல்லி பாபா கேட்குறாரு. உள்ளாகி பூண்டாகின்ட்டு அப்போ 84 லட்சம்னு சொல்லிட்டாங்களே, அத்தனை பிறவிகள்லாம் கிடையாது. அதான் பாபா சொல்றாரு. 5000 விஷயத்தினுடைய விஷயம்தான் இதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வியாபாரிகள் கூட கணக்கு எழுதும்போது ஸ்வஸ்திக் சிம்பல் போடுறாங்க இல்லையா, அதை கணேஷ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. கணேஷுக்கு யானை தும்பிக்கையை காண்பிக்கிறார்கள். அதனாலதான் அந்த எதை எதுனாலும் நம்ம புள்ளியார் சுழி போட்டுட்டு எழுதுவோம் இல்லையா, அதை ஓம்ன்ற மாதிரி போட்டு எழுதுவாங்க. ஏன்னா அந்த யானையோட தும்பிக்கையை தானே முகமா வச்சிருக்கிறாங்க பிள்ளையாருக்கு. மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆனா அந்த பிள்ளையாரோட சித்திரம், முருகரோட சித்திரம்லாம் ஓவியம் வரையறதுக்கு பணம் செலவழிக்கிறாங்க. இதற்கு நேரத்தை வீணாக்குதல் என்று பெயர்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்குள் எவ்வளவு சக்தி இருந்தது, ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு சக்திசாலியா இருந்தீங்க. அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைஞ்சுக்கிட்டே போகிறது. அதாவது காரில் இருந்து பெட்ரோல் குறைஞ்சிட்டே போறது போல ஆத்மால இருக்கிற சக்தி குறைஞ்சிட்டே போகுதுன்றாரு. இப்போது நீங்க மிகவும் பலவீனமாகி விட்டீர்கள். நான் எவ்வளவு உங்க பேட்டரியை நிரப்பி சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டேன், லட்சுமி நாராயணனா உட்காந்து ராஜ்யம் பண்ணீங்க. இப்போ உங்களோட பேட்டரி எப்படி ஆயிடுச்சு பாருங்க, லோவாகி போய் கிடக்குதுன்றாரு. மிகவும் பலவீனமாயிட்டீங்க. ஆத்மால சக்தி இல்லாதனால தான் உங்களுக்கு நடிக்கவே பயமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கடக்கவே முடியல உங்களால, பயமா இருக்குது உங்களுக்கு நடிக்கிறதுக்குன்றாரு. 5000 வருஷத்துக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது தெரியுமா? அளவற்ற சுகம் இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது, மாளிகை, தங்க மாளிகை, வைர வைடூரியங்கள் கொட்டி கிடந்தது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றாங்க? லட்சுமி நாராயணன் ராஜயோகத்தை கட்டுறாங்க. சிவனே வந்து சொல்லி கொடுத்தாரு ராஜயோகம். அதை படிச்சாங்க, அதை பிராக்டிஸ் பண்ணாங்க, ஆத்ம உணர்வுக்கு வந்தாங்க. கடைசியா அவங்க எல்லாருமே ஆத்ம உணர்வு அடைஞ்சாங்க. 108 பேர் ஆத்ம உணர்வு அடைஞ்சுதான் பாபாவை பிரத்யட்சம் பண்ணாங்க.
அதனாலதான் அவங்களுக்கு உலக ராஜ்யமே கிடைச்சதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இதில் சண்டை போடுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுல சண்டையெல்லாம் கத்தி வாள் அணுகுண்டு பீரங்கி எல்லாம் எடுத்துன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு தான் ஞான ஆயுதம் என்று பெயர். ஞானத்தை நீங்க புத்தியில் தாரணை பண்ணி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டணும், அவ்வளவுதான். ஞான வாளை நீங்க வீசணும். வேற எந்த ஸ்தூல விஷயங்களுமே இங்க கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தூலமா நம்ம போயிட்டு சண்டை போட போறதுலாம் கிடையாது. வாய் மூலமா கத்திங்கலாம் இருக்க போறது கிடையாது. கையாலையும் கத்தி வச்சுலாம் சண்டை போறது கிடையாது. இந்த நாட்டை எனக்கு கூட, என் பார்டருக்கு வந்து நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படிலாம் கிடையாது. உலகமே எண்ணிது அப்படின்ட்டு நம்ம போய் சண்டைலாம் போடவே இல்லை. நம்ம வந்து நம்ம கர்மேந்திரியங்களை அடக்குறோம், மனசு புத்தியை அடக்குறோம், சுயராஜ்ய அதிகாரி சீட்ல உட்கார்றோம். அந்த சக்தி நமக்கு வந்துருச்சுன்னா, ஆத்ம பலம் வந்துருச்சுன்னா, உலகமே நம்ம காலடியில. யார் வேணாலும் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படிதான் பிரம்மா பாபா இருந்தாரு கடைசியா. எல்லாரும் அவரை பார்க்கும்போது ஃபரிஸ்தாவா தான் பார்த்தாங்க. அவர் அந்த உடல்லே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி எல்லாரும் காலில் விழுந்துட்டாங்க. அப்போ உலகமே நம்ம காலடியில இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயிற்சி பண்ணார். அப்ப ஞானத்தின் ஆயுதங்கள் கூட இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதான் பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்கல்ல மகாபாரதத்துல. பிரம்மாஸ்திரத்தை தான் கடைசியா, அந்த ஆத்ம அபிமானி நிலை தான் பிரம்மாஸ்திரம். அதுதான் நம்ம வந்து மாயாவை துண்டிக்கிற பிரம்மா அஸ்திரம். அந்த மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் கடைசியா அந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுவாரு. சொல்லுவாங்க அர்ஜுனன் யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பாரு. எதுவுமே முடியலன்னா கடைசியா அதை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுதான் நமக்கு கடைசியா பிரம்மாஸ்திரம்ன்றது ஆத்ம அபிமானி நிலை. நீங்க ஆத்ம அபிமானி நிலையில இருந்தீங்கன்னா 5 விகாரமும் உங்களை எதுவுமே பண்ணாது. உங்களை காம எண்ணத்தோட யார் வந்தாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கோபத்தோட வந்து நம்மளை வெட்டவே வந்தாலும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரியறது என்ன தெரியும்னா, ஆத்மா ஆத்மா புள்ளி தான் தெரியும். பயந்து போயிடுவாங்க. காளியோட ரூபம் தெரியும், பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணணும்ன்றாரு. பயிற்சி பண்ணாதான் கடைசி நேரத்துல உங்களை நோக்கி யார் வந்தாலும், எந்த ஒரு எண்ணத்தோட வந்தாலும் உங்க காலில் விழுந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு பயிற்சி இங்க செய்யணும். ஆத்மா பயிற்சி செய்யணும். பாபா தான் சொல்லி கொடுக்குறாரு. அவர் இதை யார் சொல்லி கொடுக்கறது? சிவனே வந்து அந்த ராஜயோகத்தை கற்பிக்கிறார் நமக்கு. இங்க வேற எந்த விஷயம், ஸ்தூல விஷயங்கள்லாம் அந்த கத்தி வச்சுலாம் சண்டை போடுற விஷயமே இல்லை. இதுல ஞானத்தின் ஆயுதங்கள் கூட இருக்குது. இப்போ வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்கணும். டிராமான்ட்டு நம்ம உட்காந்து அழறது வேஸ்ட்டு. வெளியில ஒன்னா மற்றவங்களுக்காக அழலாம், உள்ளுக்குள்ளார அழாதீங்கன்ட்டு அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. உள்ளுக்குள்ளார புரிஞ்சுக்கோங்க இது ஒரு டிராமான்ட்டு, வெளியில ஒன்னா அவங்களுக்காக அழுவுங்க, அவ்வளவுதான். மற்றவங்களுக்காக அழ வேண்டியதா இருக்குது, அதனால அழ வேண்டியதுதான். ஆனா உள்ளுக்குள்ளார தெரியும் இது டிராமா, இது எல்லாரோட பாட்டு முடியுது, அவங்கவுங்க கிளம்புறாங்க. இதுல நம்மளோட பார்ட் என்னவோ அதை நடிச்சுட்டு போக போறோம், அவ்வளவுதான். இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஞான ஆயுதங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அம்மன் கையில என்ன காமிச்சிருக்கிறாங்க? வாள் காமிச்சிருக்கிறாங்க. அம்மன் கையில ஞான வாள் காமிச்சிருக்கிறாங்க. அம்மன் வந்து யாரெல்லாம் அந்த வாழும்போது ஞானத்தினுடைய பாயிண்ட்டை தாரணை பண்ணிட்டு போயிருக்காங்களோ, வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்களோ, அவங்கதான் அம்மன். யார் யோகா அக்னியில இருக்கிறாங்களோ அவங்க தலையில, அதனாலதான் அம்மன் தலையில யோகா அக்னி காமிச்சிருக்கிறாங்க. அந்த 5 தலை நாகமும் அப்படியே சுருட்டிட்டு உக்காந்துருக்கு அம்மன் தலையில. ஏன்? 5 தலை ராவணன் அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வென்றுட்டு போயிருக்கிறாங்க அம்மனா இருக்கிறவங்க. அதனாலதான் அவங்களுக்கு நினைவு சின்னமே பாருங்க, தெருவுக்கு தெரு அம்மன் இருக்குது. அப்ப அத்தனை பேரு 5 விகாரத்தை வென்றுட்டு தான் போயிருக்கிறாங்க போன கல்பத்துல. அதனாலதான் அவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்குது. பாபா சொல்றாரு, அந்த ஞான ஆயுதத்தை பயன்படுத்துங்க. ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது பாருங்க. ஞானம் விஞ்ஞானம் 2 விஷயம்தான் இருக்குது. ஒண்ணு சயின்ஸு, இன்னொன்னு நம்மளுடைய சைலன்ஸ் பவர். இந்த பாபா நினைவு மற்றும் ஞானத்துலதான் பெரிய பெரிய ஆயுதங்களே இருக்குதுன்னு சொல்றாரு. பாபாவை நினைச்சா எல்லாம் தவிடுபடி ஆயிடும். அதனாலதான் சங்கரர் கழுத்துல பாம்பு காமிச்சிருக்காங்க இல்லையா? நம்ம வந்து பாபாவை நினைச்சாலே போதும், அந்த அந்த 5 நாகங்களும் சுருட்டின்னு வாழை சுருட்டின்னு உக்காந்துரும். அதனால பாபா நம்ம கூட வச்சுக்கிட்டா போதும், வேற எந்த விஷயமே தேவையில்ல. பாபாவோட நினைவு மற்றும் ஞான பாயிண்ட் புத்தியில அப்ளை பண்ணணும். நீங்கள் முழு உலகத்தையுமே இப்ப ஆட்சி செய்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகள் அகிம்சையாளர்கள். எப்படி காந்தியடிகள் அகிம்சை மூலமா ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப தேவதைகள் என்ன பண்றாங்க? அவங்க அகிம்சையாளரா இருந்துதான் உலகத்தையே ராஜ்யம் செய்யறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதன்ல இருந்து தேவதையாக கூடிய போதனைகள் இப்ப கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். போன கல்பம் கூட இதே மாதிரிதான் பாபா நம்ம கிளாஸ் எடுத்து இதே மாதிரிதான் நம்ம மாறி போயிருந்தோம் இல்லையா? நம்மள டிராமாவும் மாத்துச்சு, பாபாவும் மாத்தினாரு. நம்ம கடைசியா வெற்றி அடைஞ்சுதான் போயிருந்தோம். இது ஆத்மாவினுடைய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்மா தான் தூய்மையற்றதா ஆகுது. ஆகவே தூய்மையாவதற்காக இப்ப பாபாவை கூப்பிடுது. யாரு கூப்பிடுறது? ஆத்மா தான் கூப்பிடுது.
கத்துது கதறுது. ஏன்னா முடியல. ஐயோ! இந்த 5 விகாரம் படுத்துது நம்மள போட்டு. ஒரு பக்கம் பற்று பிடிச்சு இருக்குது. ஒரு பக்கம் காமம், கோபம், ஆசை, அகங்காரம் எல்லாம் வாட்டுது போட்டு நம்மள. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம பாபா கூப்பிட்டான். பாபா வாங்க, பதித்த பாவனா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாரும்ன்றாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்று இப்ப பாபா கூறுகிறார். பாபா கூப்பிடுறாரு நம்மள. குழந்தைகளே நான் வந்துட்டேன். நீங்க தானே கூப்பிட்டீங்க. வாங்க போலாம் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது ஜீவ ஆத்மாக்களுடைய உலகமாகும். இங்க எல்லாம் மனிதர்களுடைய உலகம். இங்க மனிதர்கள் உடம்புல ஆத்மா நடிச்சிட்டு இருக்குது. ஜீவன்னா உடல், உடல் பிளஸ் ஆத்மா. உடல்ல ஆத்மா நடிச்சிட்டு இருக்கிற உலகம் இது. ஆனா நம்ம போற இடம் உடல் இருக்காது, ஆத்மா மட்டும் இருக்கும். அது ஆத்மாக்களுடைய உலகம். இப்ப நீங்க வரணும்னா இந்த ஜீவன் இல்லாம தான் நீங்க வரணும். இந்த உடல் இல்லாம என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை ஜீவாத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது. அங்க உடலோட போக முடியாது. நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். அடிக்கடி நான் பரந்தாமத்துல இருந்து அவதரிச்சு வந்திருக்கிற ஆத்மா. ஆதியில நான் தேவதை உடல்ல அவதரிச்சு பல பிறவிகள் எடுத்து பல உடல் எடுத்து கடைசியா இந்த உடல்ல இருக்கிறேன். நான் அவதரிச்சுள்ள ஆத்மான்ற ஞாபகத்துல இருங்க. நான் தூரான் தேசிய ஆத்மா. அதை ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அந்த சொமான்ல கூட இருக்கணும். ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இந்த உலகம் எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த ஆத்மாவுடைய உலகம் பாத்தீங்கன்னா அப்படியே செந்நிறமான உலகம். அத பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய வீடு. அதனாலதான் பொன்னம்பலத்தவான்னு சொல்லி பாடியிருப்பாங்க. பொன்னம்பலம்னா பொன்னிறமான உலகத்துல இருக்கக்கூடியவர் சிவனே. அவரை தான் பொன்னம்பலத்தவான்ட்டு பக்தியில பாடுறாங்க. நாம் அங்கே வசிக்கிறோம் என்பதை புத்தியில் இருக்கட்டும். உங்களுக்கு இங்க இங்க உடல்ல நடிச்சிட்டு இருந்தாலும் இது பர்மனெண்ட் கிடையாது. எல்லாம் டெம்பரரி தான். எல்லாம் இறக்க போறாங்க. நம்மளும் தான் இறக்க போறோம். நம்மளும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு போக தான் போறோம். எப்போன்னு தெரியாது. அதனால இது பர்மனெண்ட் கிடையாது. நம்மளோட பர்மனண்டான இடம் பரந்தாம தான். அங்கதான் போக போறோம். நாம அங்கதான் வசிக்கிறோம்ட்டு புத்தியில இருக்கட்டும். அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்தது. ஆனா அது இங்க கிடையாது. நீங்க நீங்க வசிக்கிற இடம் எங்க தெரியுமா? இந்த ஆகாயத்தெல்லாம் தாண்டி போனோம். சூரிய சந்திரன் எல்லாம் தாண்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே சூரியன் சந்திரன் கூட கிடையாது. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தான். இங்க நடிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம். அடிக்கடி நான் ஒரு விருந்தாளின்ற ஞாபகம் இருக்கட்டும். அப்பதான் மத்த எந்த விஷயத்துலயும் மூக்க நுழைக்க மாட்டோம். நம்ம பர்மனன்ட்னு நினைச்சுக்கிட்டு இங்க வாழ்க்கை, இந்த வீடு என்னது, இந்த உலகம் என்னது, எல்லாமே என் உறவினர்கள்லாம் என்னுடையவங்கன்னு நினைச்சுக்கிறதுனால தான் எல்லாரும் போனா நம்ம கஷ்டமா இருக்குது, அழுகுறோம் இல்லையா? எதுவுமே இது கிடையாது. நான் ஒரு விருந்தாளி, இங்க நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதனாலதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் இல்லையா, உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள். இங்க என்ன பர்மனண்டா இருக்குது? 84 பிறவிகளின் நடிப்பை இப்ப நடிக்கின்றோம். இப்ப நம்ம 84 பிறவி மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாராலையும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. யார் சத்தியுக ஆரம்பத்திலே நடிக்க வராங்களோ அவங்கதான் 84 பிறவி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஆத்மாக்கள் மேல இருந்து இறங்கிட்டே தான் வராங்க. ஒவ்வொருத்தவங்களா நடிக்கிறாங்க. நாம் ஆல்ரவுண்டர். அதனாலதான் நம்ம ஹீரோ பாட்தாரின்றதுனால நம்ம டிராமாவோட ஆரம்பத்துல இருந்தே நடிக்கிறோம். சத்தியுகத்துல இருந்தே நடிச்சு நம்ம கடைசி வரைக்கும் கலியுகம் இறுதி வரைக்கும் நம்ம நடிக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் ஆல்ரவுண்டர்ன்ட்டு பெயரு. நீங்களும் கூட ஆல்ரவுண்டர் சொல்றாரு. ஆல்ரவுண்டர்னா எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படியே அப்படியே சுத்தி சுத்தி வந்துருவாங்க. சமைக்கிற வேலையும் செய்வாங்க, ஞானமும் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. ஆல்ரவுண்டர் தாதின்னு கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க குல்சா தாதியோட அம்மா. எல்லாமே அவங்க செய்வாங்க. அதனால ஆல்ரவுண்டர்ன்ட்டு பேரு. அது மாதிரி நீங்க ஆல்ரவுண்டர் நடிப்பு நடிக்கிறவங்க. நீங்க சத்தியுகத்துல இருந்தே நடிச்சு நடிச்சு தேவதையா நடிச்சிருக்கீங்க, சத்திரியரா நடிச்சிருக்கீங்க, துவாபர யுகத்துல ராஜாவா கூட இருந்திருக்கிறீங்க. இந்த கட்டபொம்மன், ராஜராஜ சோழன் அந்த மாதிரிலாம் கூட யார் யாரு எப்படி நடிச்சீங்களோ, ரிஷி முனிகளா கூட இருந்திருப்பீங்க. பெரிய அந்த சிவனை ஆரம்பத்துல வந்த ரிஷி முனிகளா கூட இருந்திருப்பீங்க. யாருக்கு தெரியும்? நீங்க ஆல்ரவுண்ட் நடிப்பு நீங்க நடிச்சிருக்கிறீங்க. கலியுகத்திலயும் ரொம்ப மோசமானவங்களா ஆயிட்டீங்க. இப்ப பாருங்க, கடைசி பிரிவுல ரொம்ப மோசமானவங்களா நடிச்சிருக்கிறீங்க. நீங்க ஆல்ரவுண்ட் நடிப்பு நடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு தான் பார்ட் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, எல்லா பார்ட்டையும் நீங்க நடிச்சு வந்துட்டீங்க. இப்ப வராங்களே ஆத்மா, அவங்களாம் என்ன நடிக்கிறாங்க? சாதாரண நடிப்பு. வர்றாங்க நம்மள மாதிரி இப்ப சாதாரண பிறவி நடிச்சுட்டு போறாங்க. அதுல என்ன இருக்குது சொல்றீங்களே பாபா? நான் பரந்தாமத்திலே ரொம்ப நாள் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னை ஏன் பாபா சத்தியுகத்திலே இருந்து நடிக்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களே. கடைசியா ஒரு பிறவி கொசு கூட்டம் மாதிரி வந்துட்டு போறாங்க. கொசு அப்படியே வரும், அப்படியே செத்துருமே, அந்த மாதிரி
அவங்க கடைசியா வராங்க, உடனே செத்துருவாங்க அவ்வளோதான். வந்து ஒரு பிறவி நடிச்சுட்டு போறது, அது என்ன ஒரு நடிப்பா? நீங்க ஆல் ரவுண்ட் நடிப்பு நடிக்கணும். நீங்க ஆரம்பத்துலருந்து நடிக்கணும்னு சொல்றாரு. இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழ வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது வந்து கடைசியா முடிய போகுது. கலியுகம் முடிய போதுன்னாலும், இப்போ கூட நெறைய பேர் மேலருந்து வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. பாபாவுக்கு நம்ம மட்டும் குழந்தை கிடையாது. 800 கோடி ஆத்மாக்கள் எவ்வளோ பாப்புலேஷனோ எல்லாருமே பாபாவுக்கு குழந்தைகள் தான். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சிவபாபா சொல்றாரு. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது. உலகத்துல இருக்கிறவங்க குழம்பி போறாங்க. எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. குழந்தை பர்த் ரேட் அதிகமாயிட்டே இருக்குது. எங்க இருந்து தான் பொறக்குறாங்கன்னு தெரியல. டெத் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. பர்த் ரேட் குறைஞ்ச பாடே இல்ல. எப்படிதான் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. மேல எவ்வளவு எண்ணிக்கையோ அவ்வளவும் கீழே வந்துதான் ஆகணும். இவங்க என்னமோ குழம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நானே அதுன்ற பொருளை நமக்கு புரிய வச்சிருக்காரு இல்லையா? அவர்கள் ஆத்மாக்களாகிய நான் தான் பரமாத்மான்ட்டு நினைச்சுக்கிறாங்க. நானே அதுன்னா அவங்க நானே கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நானே அதுன்னா நான் தான் தேவதையா இருந்தேன், சத்திரியரா இருந்தேன், நான் தான் எல்லாமா இருந்து இப்ப சூத்திரனா இருக்கிறேன், நான் தான் பிராமணன். அததான் பாபா சொன்னதை இவங்க நானே கடவுள்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடை கால அளவு எதை பற்றியும் தெரியாது. அவங்களுக்கு 5000 வருஷம் சிருஷ்டி சக்கரம் இது திரும்ப திரும்ப நடக்குது, இதுதான் சிதம்பர ரகசியம், இது எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடியுது இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு வெளி உலகத்தினருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பக்தர்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஞானத்துல வந்தவங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். இந்த சரீரத்தில் இப்போது நீங்க பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். இப்போ நம்ம இந்த சரீரத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சூத்திரர் கிடையாது. நம்ம கலியுகத்துல இப்ப கிடையாது. நம்ம வந்து பாபா குழந்தையாயிட்டோம். நம்ம வந்து பிகே நம்ம பிராமணர்கள் பாபா சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இப்ப சிவபாபா நம்மளை தத்தெடுத்துக்கிறாரு. நம்மளை யார் தத்தெடுத்துக்கிறாங்க? கடவுளே சுயம் இறைவனே சிவனே வந்து நம்மளை தத்தெடுத்துக்கிறார். பிரம்மா மூலமா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நம்ம. அவரே நம்மளை படிக்க வைக்கிறார். படிக்க வைக்கிறது யாரு? நம்மளை தத்தெடுத்து படிக்க வைக்கிற அப்பாவாவும் அவர் தான் படிக்க வைக்கிறாரு. ஆசிரியராகவும் நம்மளை படிப்பு சொல்லி கொடுக்குறவரும் அவரே தான் இருக்கிறாரு. எப்பேற்பட்ட பாருங்க பாக்கியம் பாருங்க நாம கிடைச்சிருக்குது. இது நினைவிருக்க வேண்டும் அல்லவா? இது யாருக்காவது நினைவு இருக்குதா? நினைவு இருந்தா எவ்வளவு குஷியில தாண்டவம் ஆடணும் இந்நேரம். உங்க மனசு புத்தி ஆடணும் அப்படியே. ஆனா யாருக்காவது இருக்குதா அந்த மாதிரி கேக்குறாரு. பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். பாருங்க நம்மளை தத்து எடுத்து படிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. ஆசிரியராகவும் அவரே தான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் உயர்ந்தெல்லாம் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் ஒன்றும் சாதாரண ஆளா? கடவுள் சாதாரண ஆளா? உலகத்தையே படிச்ச சிருஷ்டிகர்த்தா அவரு. சிருஷ்டியே உலகம் பிரம்மாண்டமா எப்படி இருக்குது, அதுல என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. நிலால இடம் இருக்கான்னு பார்க்க போறாங்க. ஆனா கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அப்பேற்பட்டவர் நம்மளுடைய அப்பா. அவர் உயர்ந்ததெல்லாம் உயர்ந்த பகவான். அவர் நம்மளை தத்தெடுத்துக்கிறாருன்னா எவ்வளவு நஷா போதை இருக்கணும். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம் என்ற நூலில் சுழன்று கொண்டிருக்கின்றனர். இப்ப எல்லாரும் இந்த பொம்மலாட்டம் மாதிரி இந்த நாடகன்ற நூலுல கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. யாரும் வெளியே போக முடியாது. ஐயோ எனக்கு நடிப்பே வேணாம் நான் ஓடிடுறேன்னா ஓட முடியாது. நீங்க நடிச்சுதான் ஆகணும். உங்க பாட்டை நீங்க நடிச்சுதான் ஆகணும். கடவுளே வேணாம் என்னை விட்டுட்டு இந்த நாடகமே எனக்கு வேணான்ட்டு ஓடவே முடியாது. எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு சொர்க்கமும் வேணாம், இந்த வாக்கியே வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னுவாங்க. ஞானத்துக்கு வந்த உடனே அதான் சொல்லுவாங்க, இந்த வாக்கியே வேணாம், சொர்க்கமும் வேணாம், என்னை விட்டுடுங்க. சாமியார்களும் சொல்லுவாங்க முக்தி வேணும், மோட்சம் வேணும், இதோட நடிப்பே வேணாம் அப்படின்னு. அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாது. திரும்ப திரும்ப இந்த டிராமா நடக்குது. திரும்ப திரும்ப நாடகம் என்ற நூல்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. ஆரம்பத்தில் நாம் தான் தேவதையாக இருந்தோம், பிறகு நாமே தான் சத்திரிய தர்மத்துல வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. அதாவது சூரிய வம்சத்துல இருந்து சந்திர வம்சத்துக்கு வந்தோம், இத்தனை பிறவைகள் எடுத்தோம் என்ற அனைத்தும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். பிகேவாய் இதெல்லாம் தெரியலன்னா அப்ப நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம்ன்றாரு. இந்த ஞானம் முதலில் உங்களுக்குள் இல்லை. முன்னாடி நமக்கு கூட இந்த ஞானம்லாம் தெரியாது. இந்த வர்ணங்களின் குட்டிக்கரணம் என்று இப்ப பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். இப்போது மீண்டும் சூத்திரன்ல இருந்து இப்ப பிராமணனா ஆகுறீங்க, பிறகு பிராமணன் இருந்து தேவதை ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. விராட ரூபத்தை காண்பிக்கிறாங்க இல்லையா? அந்த கிருஷ்ணருடைய அந்த தரிசனம், விஸ்வரூப தரிசனம் காட்டுறாங்க இல்லையா? அதுல தலையில அத்தனை தலை இருக்கும், எல்லாமே தேவதைகளோட தலை இருக்கும். மார்பு பகுதியில தேவதைகள், அப்புறம் வந்து சத்திரியர்கள் வரும். மார்பு பகுதியில சத்திரியர்கள் வரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தா
வைசியர்கள், அதுக்கப்புறம் சூத்திரர்கள். அப்படியே கால் பகுதியில வந்து சூத்திரர்கள் வந்துருவாங்க. அப்போ அந்த மாரி ஒரு ரூபத்த காட்டுறாங்க இல்லையா? எப்படி நாம் கீழே வந்தோன்றது தான் அந்த ரூபமே. பிறகு பிராமண குலத்தில் வந்தோம். அதுக்கப்புறம் சூத்திரன்லேருந்து நம்மள பாபா வந்து தத்தெடுத்து நம்மள பிராமண குலத்துல நம்ம வந்துட்டோம். பிறகு தெய்வீக ராஜ்யத்துல வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பாபா வந்து ஃபரிஸ்தாவாக்கி நம்மள பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுவாரு. நம்ம இப்படியே வாழ்ந்துகிட்டே இறந்த நிலையில வாழ்ந்து இப்போ வாழ்ந்து நம்ம ஃபரிஸ்தாவா ஆயிடுவோம். முற்றிலும் ஃபரிஸ்தாவாகி இந்த உடலை விட்டு பறந்து பாபாட்ட போயிடுவோம். அப்புறம் எல்லாரும் போகும்போது ஆத்மா மட்டும் கிளம்பி பரந்தாமத்துக்கு போயிடும். அப்புறம் நம்ம அங்கேருந்து நடிப்பு நடிக்க வருவோம். ராஜ்யத்தில் வருவோம். அவங்கவுங்க ராஜ்யத்தில் எந்த டைம் நம்ம நடிக்க போனோமோ அப்போ தான் வருவோம்ன்ற ஞானம் முழுசுமாக உங்களுடைய புத்தியில் இப்போ இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இது இருந்தாலே போதும். இதை சுற்றிக்கிட்டே இருந்தாலே போதும். இந்த 5 சொரூபத்தை சுற்றிக்கிட்டே இருந்தாலே பாவம் அழிஞ்சிரும். பாபா சொல்கிறாரு, பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ நம்மளாம் உச்சி குடுமி, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது இந்த உச்சி குடுமி ஆகும்னு சொல்கிறார். அதனால அவங்க உயர்ந்த குலம்னு சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி அவங்க குடுமி வச்சுருப்பாங்க. அது என்னன்னா அந்த உயர்ந்த குலம்ன்றதை தான் குறிக்குது. அதனால தான் குடுமி வச்சுருப்பாங்க. பாபா சொல்கிறார், எல்லாவற்றையும் விட உயர்ந்ததே உச்சி குடுமியாகும். உங்களை போன்ற உயர்ந்த குலம் என்று யாரை கூற முடியும்னு சொல்லி பாபா சொல்கிறார். கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்து பாடம் எடுக்கிறாருன்னா உங்களை போன்ற உயர்ந்த குலம்ட்டு யார் சொல்ல முடியும் சொல்கிறாரு. உண்மையான பிராமணர்கள் நீங்கள் தான். நேற்று சொன்னார்ல, உண்மையான பிராமணர்கள் எண்ணம் சொல் செயலால் விகாரத்தை தொடவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். கனவுல கூட அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வராது. அவங்க தான் உண்மையான பிராமணர்கள் சொல்லி சொல்கிறாரு. பகவான் தந்தை வந்து உங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா? நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலி, எவ்வளோ ஒரு எப்பேற்பட்டவர் வந்து எனக்கு படிப்பு சொல்லி தராரு. என்னை படிக்க வச்சு என்னை மாத்துறதுக்கு அந்த கடவுளே வர வேண்டியதா இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்க. உங்கள் பாக்கியத்தை பற்றி சிறிதாவது மகிமை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றார். எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குது எனக்கு. நான் எப்பேற்பட்ட ஆளு. எனக்கு கடவுளே வந்து சொல்லி கொடுத்து என்னை நடத்தையெல்லாம் மாத்துறாரு. அப்பனா நான் எப்பேற்பட்ட ஆளுன்றத உங்களை நீங்களே உங்க பாக்கியத்தை மகிமை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். வெளியில் மனிதர்களுக்கு தான் கற்பிக்கிறாங்க இல்லையா? வெளியில காலேஜ் போனா சாதாரண மனுஷங்க தான் டீச்சரா இருப்பாங்க. இவரோ நிராகார தந்தை ஆவார். இந்த தந்தை கல்பத்துல ஒரு முறை தான் வந்து நமக்கு ஞானம் கொடுக்குறாரு இல்லையா? இப்ப விட்டா அவ்வளவுதான், அவரை பிடிக்கவே முடியாது. இந்த நேரம் திரும்ப வராது. பாபா கூட என்ஜாய் பண்ற யுகமே இந்த சங்கம யுகம் தான். படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறாங்க அல்லவா? வக்கீல் கூட வக்கீல் ஞானத்தை படிச்சு வக்கீல் ஆகுறாங்க. வக்கீல் படிப்பு படிச்சு வக்கீல் ஆகுறாங்க. அது அனைத்தையும் மனிதர்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது இப்போது பகவான் வாக்காகும். மனிதர்களை ஒருபோதும் பகவான் என சொல்ல முடியாது. அந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் பகவான்ட்டு சொல்ல முடியாது. அவர் நிராகாரர். இங்கே வந்து குழந்தைகளாக உங்களுக்கு படிக்க வைக்கிறாரு. படிப்பு சூட்சும வதனத்திலோ மூலவதனத்திலோ படிக்க வைக்கிறது இல்லை. நம்மள என்ன இங்கிருந்து கூட்டுட்டு போய் மேலே உட்கார வச்சு படிக்க வைக்கிறாரு? இல்லை அப்படியே ஜீபூம்பா போட்டு மாத்துறாரா? எதுவுமே அவர் செய்யறது இல்லை. அப்படியே எந்த ஒரு தூண்டுதலும் கிடையாது. டைரக்டா வராரு. எல்லாமே ப்ராக்டிக்கலா செய்யறாரு. இறங்கி ஒரு உடல்ல அவதரிக்கிறேன், அவர் வாய் மூலமா உங்களை படிக்க வைக்கிறேன். அப்புறம் நாளை பின்ன என்ன கேள்வி கேட்பாங்களே, நீங்க எல்லாரையும் மாத்துனீங்க, எங்களை ஏன் மாத்தல? எல்லாரையும் தான் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஒன்னும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா சொல்லி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் இந்த 4 பேஜ் முரளி தான். எல்லாருக்குமே இதே நேரம் தான். எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீமத்து தான். ஒண்ணு பிரம்மா பாபாவுக்கு ஒரு ஸ்ரீமத்து, அம்மாவுக்கு ஒரு ஸ்ரீமத் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னே தான் சொல்றாரு. ஒரே 4 பக்க பேஜ் முரளி தான். அதே பிரம்மா உடல்ல வந்துதான் எல்லாருக்கும் படிப்பு சொல்லி தராரு. ஒண்ணும் மேல இருந்து அப்படியே ஜீபூம்பா போட்டெல்லாம் யாரையும் மாத்தல. ப்ராக்டிக்கலா மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த படிப்பு படிச்சுதான் தேவதை ஆகுறாங்க. யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் போட்டு காட்டுவாரு அவங்களுக்கு. படிப்பு சூட்சும வதனத்திலோ இல்ல மூலவந்தத்திலோ கிடையாது. இங்கேதான் வந்து படிப்பை படிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க சாக்காரத்துல பூமியில தான் வந்து பிராக்டிக்கலா கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு பாடம். இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமே இல்லை. இதுல நீங்க குழம்பி போறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு குழம்பி போறீங்கன்னு கேக்குறாரு. பள்ளிக்கூடத்தில் நாங்க குழப்பமடைந்து விட்டோம்ட்டு எங்களுக்கு நிச்சயமில்லை என்று மாணவர்கள் சொல்வாங்களா என்ன? நல்லா கேக்குறாரு பாருங்களேன். போய் ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்க, திடீர்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்ட்டு மாணவங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? நான் இன்ஜினியரிங் படிப்பு 4 வருஷம் சேர்த்துட்டு நடுவில் ஓடி வர முடியுமா? இங்க மட்டும் ஏன் ஓடி போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. தேவதையாரத்துக்கான படிப்பு, இங்க மட்டும் உங்களுக்கு என்ன குழப்பம் வருது சொல்லி கேக்குறாரு. படிப்பை படிச்சு நல்ல நிலை தானே அடைகிறாங்க அந்த மாணவர்கள். இந்த லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் விஸ்வத்திற்கு அதிபதியாக எப்படி மாறினாங்க? நிச்சயமாக பாபா மூலமாக தான் மாறினாங்க. பாபா உண்மையை தான் தெரிவிப்பார் இல்லையா? பகவான் தவறானவர்களை கூற முடியாது. அவரு சத்தியம் சிவம் சுந்தரம். எதுக்கு அவரை சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றாங்க? அவர் சத்தியமானதான் பேசுவாரு. அவர் மேலேயே உங்களுக்கு டவுட்டா?
வந்திருக்கிறது சிவன், அவர் எங்கேயா போய் சொல்வாரா? உண்மைதானே சொல்வாரு. உலகத்துக்கே அதிபதியா லட்சுமி நாராயணனை தான் ஆக்கிட்டு நான் தான் போனேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் மேலே உங்களுக்கு டவுட்டான்னு சொல்லி கேக்குறாரு. பகவான் தவறானவளை கூற முடியாது, இது மிகப்பெரிய தேர்வாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க ஐஏஎஸ் கலெக்டர் படிக்கிறதுக்கே முங்கி முங்கி படிக்கணும். நைட்டு பகல்லாம் படிக்கணும். நம்ம நைட்டு பகல்லாம் டீ போட்டு கொடுத்து படிக்க வைப்பாங்க. இங்க பாருங்க, இது எப்பேற்பட்ட தேர்வு. தேவதை ஆகிறதுனா சாதாரண விஷயமா என்ன? மிகப்பெரிய தேர்வாகும் சொல்றாரு. கடவுளே வந்து படிக்க வைக்கிறாரு. அவர் சொல்ற பேச்சு கேட்டாதான் பாஸ் ஆக முடியும். இச்சமயம் மக்களை ஆளுகின்றனர். இப்ப வந்து டெமோக்ரஸி, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள்ன்ற மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா ஆட்சி செய்யறாங்க. ராஜா ராணி இங்க கிடையாது. சத்தியுகத்துல ராஜா ராணி இருந்தாங்க. இப்போது கலியுக முடிவுல ராஜா ராணி கிடையாது. இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம்ட்டு பெயரு. கௌரவர் பாண்டவர் என எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? கௌரவர் பாண்டவர்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அந்த ஆன்மீக வழிகாட்டிகள். பண்டான்னு சொல்லுவாங்க. பண்டானா ஆன்மீக வழிகாட்டி. அனைவருக்குமே ஆன்மீக வழிகாட்டி, வீட்டிற்கு வழிகாட்டுகிறீர்கள். இப்ப நம்ம தான் ஆன்மீக வழிகாட்டிகள். இந்த பரந்தாம வீட்டுக்கு நம்ம தான் வழிகாட்டுறோம். ஆத்ம உணர்வை எழுப்பி எல்லாருக்கும் வீடு திரும்புறதுக்கு நம்ம தான் வழிகாட்டுறோம். அது ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆன்மீக வீடாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பிறவி எடுத்து நடிக்கிறது. உண்மையிலே நம்மலாம் ஆத்மா தான், இந்த உடல் எடுத்து நடிக்கிறோம். ஒரு பிறவியா எடுத்து அந்த பார்ட்டை நடிக்கிறோம். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. ரிஷி முனி போன்ற யாருமே படைப்பு முதலிடை கடையை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லை. அதனாலதான் துவாபர யுகத்துல இருந்த ரிஷி முனிகளை கேட்டா நேத்தின்னு சொல்லிட்டாங்க. தெரியாது, யார் படைப்பவருங்க, இந்த உலகம் எப்படிங்க உருவாச்சு சொல்லி ரிஷி முனிகள்கிட்ட கேட்டா எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொன்னாங்க. உண்மையை சொன்னாங்க. நானே கடவுள்னு சொல்லலையே. இப்ப இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நானே கடவுள், இந்த உலகமே நான் தான் படைச்சேன், இந்த இந்த கேரளால வந்த இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லின்னு தெரியுறாரு. ஒருத்தர் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னாலதான் அந்த கேரளால அந்த இது வந்துச்சு. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் நினைச்சா 5 தத்துவங்களையும் ஆட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் வந்து பாருங்களேன், என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பாபா சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்கள்ன்ட்டு சொல்றாங்க இல்லையா? ஆனால் அதற்கும் எந்த கணக்கும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க சொல்ற கணக்கே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு பாதி சுகதாமம் சொர்க்கம், பிறகு பாதி வந்து துக்கதாமம்ட்டு பாதியாக கூட இருக்க முடியாது. பாருங்க, அவங்க சொல்ற கணக்குப்படி பாதியாவே சொர்க்கம், பாதி நரகம்னே வராது. ஏன்னா கலியுகம் 40,000 ஆண்டுன்றாங்க, சத்தியுகத்தை போய் 40 லட்சம்ன்றாங்க. எப்படி பாதி கணக்கே வராதுன்னு சொல்றாரு. இது கரெக்டா புரிய வைக்கிறார் பாபா. சொர்க்கம்னா பாதி, நரகம்னா பாதி தானே இருக்கணும். அவங்க சொல்ற கணக்கு முக்கா வருது, முக்கா கால்னு வருது. அந்த மாதிரி வருது அவங்க சொல்றது. அதை எடுத்து அதை கூட நம்ம போடலாம். அதை போட்டா புரிய வச்சா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. பாபா சொல்றாரு, இது பத்திதமான விகார உலகம், அது விகாரமற்றதாகும். இந்த தூய்மையற்ற உலகம் கலியுகம் இல்ல, துவாபர யுகம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கலியுகம் மோசமான உலகம். ஆனா அந்த சொர்க்கம் வந்து விகாரமற்ற உலகம் சொல்றாரு. பாபா எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறாரு, ஆனால் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் பாருங்களா. எப்பேற்பட்ட ஹையஸ்ட் ஆனா நிர்அகங்காரியா இருக்கிறாரு. வந்து என்ன சொல்றாரு? குழந்தைகளே, நான் உங்களுடைய சேவகன் சொல்றாரு. யாராவது சொல்லுவாங்களா? நான் உங்களுடைய சேவகன் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பணிவா பேசுறாரு சிவத்தந்தை. எவ்வளவு ஹையஸ்ட், இந்த உலகத்தையே படைச்சவரு. அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். சர்வ சக்திவான். ஒரு செகண்ட்ல ஜீபூம்பா போட்டு இப்படியே நம்மள மாத்திர கூட முடியும். ஆனா அவர் பண்ண மாட்டாரு. டிராமா படி கரெக்டா இருக்கிறாரு. அகங்காரியா இருக்கிறாரு. பாருங்க, நம்ம பாருங்க, இங்க ஒண்ணும் இல்ல. ஒரு வீடு வாங்கிட்டா ஒரே திமிரு தான் வந்துரும். அப்படியே நான் யார் தெரியுமா, எங்க அம்மா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமான்ட்டு பேசுவாங்க. எல்லாம் அகங்காரம். அப்ப நமக்கும் கடவுளுக்கும் எங்கேயோ இருக்கும். அவரு எங்கேயோ, நம்ம எங்கேயோன்னு தான் இருப்போம். அகங்காரம் இருந்தாலே அவரை நெருங்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது பெரிய மனிதர்கள், அதிகாரிகளை சந்திக்கிறாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இப்ப நிறைய பிஎம் சிஎம் அதிகாரிகள் எல்லாம் நம்ம பார்க்கணும்னா எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா? பதித்த உலகத்துல பதித்த மனிதர்கள் தான் பதித்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற மனிதர்களை தான் உலகமே நம்புது. நம்ம தூய்மையானவங்கள பாபா வந்துட்டாரு, பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்காருன்னா எங்கேயா நம்புறாங்களா? பிரம்மா பாபாவை அவ்வளோ இழிவுபடுத்தினாங்க. ஆனா இப்ப தூய்மையற்றவர்கள் தான் இப்ப காலம். அவங்கதான் காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையானவர்கள் குப்தமாக இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இந்த பாவனமானவர்கள் இந்த துக்க உலகத்துல, இந்த கலியுகத்துல மறைமுகமா இருக்கிறாங்க. யாருக்குமே அவங்க இருக்கிறதே தெரியல. பிரம்மா பாபாவே மதிக்கல. அவரே மறைமுகமா தான் இருந்தாரு. வெளியில எதுவுமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு.
பாபாவிற்கு நாலேஜ்ஃபுல் ஆனந்த கடல்னு பெயர். இருக்கிறதுலே அறிவு புத்திசாலி யாரு? புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி யாருன்னா கடவுள் தான். ஆனா அவருக்கே நம்ம போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ரொம்ப சூப்பரா பேசுவோம் நம்ம அவர்கிட்ட. பாபா நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் பாபா. எனக்கு டயர்டா இருக்கு பாபான்ட்டு. புத்திசாலிகளா புத்திசாலி என்கிட்டயே வந்து இந்த வேலையெல்லாம் காட்டுறீங்களான்னு சொல்லி ஒரு முறையில சொல்லியிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, அவரு குழந்தைங்கள அவர்கிட்டயே ஆட்டம் போடுறோம் நம்ம. பாபா சொல்றார், அவர்தான் ஆனந்த கடல்ட்டு பெயரு. இந்த விஷயங்கள் பாபாவிற்குள் நிறைந்திருக்கிறது. ஆகவே அவருக்கு ஞான கடல்ன்ட்டு பெயரு. ஒவ்வொரு மனிதனின் நிலையை பற்றி மகிமைகள் தனித்தனியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு மகிமை இருக்கு. கிருஷ்ணருக்கு ஒரு மகிமை இருக்கு, சிவபாபாவுக்கு ஒரு மகிமை இருக்கு, தேவதைகளுக்கு தனித்தனியா. இப்ப அம்மனே பாத்தீங்கன்னா அத்தனை அம்மன் இருக்குது. அதுலயே வெக்காளி அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன்ட்டு அத்தனை அம்மன் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு புகழ் இருக்குதுன்னு பாத்துக்கோங்களேன். கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு இருக்குது. அந்த கர்ப்பத்தை ரட்சிச்சாங்களாம். அந்த மாதிரி நிறைய அந்த கோயில்லே பாத்தீங்கன்னா அவங்களே பிகேஸா தான் இருப்பாங்க. அவங்க இந்த நேரத்துல அவங்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்துருப்பாங்க. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கும். அதனால விதவிதமான மகிமைகள் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அமைச்சருக்கு அமைச்சர் அவருக்கு தனி மகிமை. பிஎம் பிரதம மந்திரிக்கு பிரதம மந்திரின்ட்டு சொல்லுவாங்க. பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அது மாதிரிதான் கடவுள். கடவுளுக்கு எவ்வளவு மகிமை இருக்கும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். எல்லோரையும் விட நிராகார தந்தை நிலையே உயர்ந்தாகும். எல்லாரை விட உயர்ந்த நிலை கடவுளுக்கு தான். அதனாலதான் சொல்றாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே. கடைசியில உலகம் முடியும் போது யாருமே ஒண்ணும் பெரிய இதாவே தெரியாது. கடவுள் தான் பெரியவர்ன்ற மாதிரி தெரியும் எல்லாருக்குமே. அவர் வந்துட்டாரு, அவர் தான் இவ்வளவு நாள் உலகத்தை மாத்திட்டு இருந்தாரு. அவருடைய மகிமை கடைசியா எல்லாருக்கும் தெரியும். நாம் அவருடைய குழந்தைகள். பாருங்க எப்பேற்பட்டவர் நம்ம அப்பா. அவருடைய குழந்தைகள் நம்ம. நம்ம மட்டும் கிடையாது, உலகமே அவருடைய குழந்தைகள் தான். அங்கே நாம் அனைவருமே தந்தையுடன் பரந்தாமத்துல தான் இருக்கின்றோம். அது நம்முடைய வீடாகும். இங்கே அனைவருமே அவருக்கென்று நடிப்பு கிடைத்திருக்குது. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டை பிளே பண்றோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பார்ட்டு. அவங்கவுங்க நடிப்பு தான் நடிப்பாங்க. நீங்க ஏன் இவங்க இப்படி நடிக்கிறாங்க? இவங்க ஏன் இந்த வில்லன் பார்ட் ப்ளே பண்றாங்க? இவங்க ஏன் என்ன பத்தியே ஏதோ பின்னாடி பேசிட்டே இருக்காங்க? அவங்களுக்கு அதான் வேலை. பாபா சொல்றாரு அவங்க நடிப்பே அதான். அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோலுன்றாரு. அவங்க வில்லன் பார்ட் தான் ப்ளே பண்ணுவாங்க. சினிமா தேட்டர்ல போய் கேக்குறீங்களா இவர் ஏன் வில்லனா நடிக்கிறாருன்ட்டு? கேட்க மாட்டீங்கல்ல. அவருக்கு வில்லன் ரோல் குடுத்துருக்காங்க, நடிக்கிறாரு. அது மாரி தான் இங்கேயும் உங்களுக்கு சிலர் வில்லனா தெரிவாங்க. இல்ல நீங்களே கூட மற்றவங்களுக்கு வில்லியா தெரிவீங்க. அது உங்களுடைய பார்ட்டுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நடிக்க வேண்டிய பார்ட் நீங்க அதனால நடிக்கிறீங்கன்றாரு. இதுல ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? சரி அவங்க பார்ட் அவங்க நடிக்கிறாங்கன்னு விட்டு போங்களேன். இவரு திருந்தணும், இவரு என்ன நல்லபடியா சொல்லணும், அவங்க என்ன நல்லவங்கன்னு புகழணும். எதுக்கு ஆசைப்படுறீங்க? இதெல்லாம் நடக்காது. அதுவும் இந்த ஜென்மத்துல நடக்காது. கண்டிப்பா உங்கள யாருமே புகழ மாட்டாங்க இந்த டைம்ல. ஏன்னா இங்க இங்க கலியுகம். நல்லதுக்கு காலமே கிடையாது. அப்புறம் ஏன் புலம்புறீங்க? விட்டுட்டு போங்க, தட்டிட்டு போங்க சொல்றாரு பாபா. ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்து விட்டு திரும்ப செல்கிறார்கள். ஒரு சிலர் பாருங்க ஒரு பிறவிதான் நடிக்க வராங்க. வராங்க, நடிக்கிறாங்க, போயிடுறாங்க பரந்தாமத்துக்கு. இந்த மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம்ட்டு பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. ஒன்றை போல இன்னொன்று இருக்காது. ஒரு இலை மாதிரி இன்னொரு இலையே இருக்காது. ஒரு மரம் மாதிரி இன்னொரு மரம் இருக்காது இல்லையா? ஒரு ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா இருக்காது. ஏன் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 5 விரல் ஒரு மாதிரி இருக்காது சொல்லி சொல்றார் பாபா. ஆத்மா ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் சரீரம் ஒன்று போல இன்னொன்று இருக்காது. ஒருத்தவங்க சரீரம் மாதிரி இன்னொரு சரீரம் இருக்காது. நாடகத்தில் ஒன்று போல இருவரின் முகங்களை உருவாக்குகிறார்கள். இருந்தாலும் இப்ப பாருங்களேன், ஏதேதோ இந்த வந்துருச்சு இல்லையா? இந்த சயின்ஸ் மூலமா ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்களெல்லாம் உருவாக்குறாங்க. செத்து போனவங்கள கூட அப்படியே பொம்மை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வராங்க. அதில் ஒருத்தவங்க மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இன்னொருத்தவங்களும் பண்ணிக்கிறாங்க. அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரான்ட்டுலாம் குழம்பி போயிடுறாங்களாம். அந்த மாதிரிலாம் நாடகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது எல்லையற்ற விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா ட்வின்ஸ்லாம் பிறக்குறாங்கல்ல, அப்படியே ஒரே மாதிரியே இருப்பாங்க. முகம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுல குழம்பிடுவாங்க. நம்ம ஹஸ்பண்ட் யாருன்ட்டு குழம்பிடுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு இது எல்லையற்ற விளையாட்டு. இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது. பாபா சொல்றாரு இங்க ஆனா வந்து குணம் உருவம் கூட ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா குணம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்கன்றாரு. ஏன் நம்மள மாதிரி மத்தவங்க இருக்க மாட்றாங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு மாதிரி நடிப்பு இருக்காதுன்னு சொல்றாரு. ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனியாகும். எல்லாருக்கும் தோற்றமும் வேற வேறதான். இப்ப ராஜா காலத்துல அவங்க கட்டபொம்மன் ஒரு மாதிரி இருப்பாரு, ராஜராஜ சோழன் ஒரு மாதிரி இருப்பாரு. இப்ப நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கு? வேற வேற மாதிரி இருக்குது இல்லையா?
அப்ப அவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. அப்படியே வாள தூக்குற அளவுக்கு தெம்பு இருந்தது. இப்ப பாருங்க நம்ம வாள தூக்குனா நம்ம வாளோட சேர்ந்து நம்மளும் விழுந்துருவோம். அந்த மாரி நம்ம ரொம்ப உடம்பெல்லாம் அப்படி இருக்குது. அத பாபா சொல்றாரு. தோற்றம்லாம் சத்தியுகத்துல ஆரம்பிச்சு கலியுகம் வரைக்கும் விதவிதமா தோற்றம் இருக்கும்னு சொல்றாரு. வயது கூட ஒன்றாக இருக்கலாம். ஆனா தோற்றம் ஒன்றாக இருக்காது. இப்ப 2 வயசானவங்கன்னா வயசு ஒன்றா இருக்கலாம். 60 வயசு இருந்தாலும் ஒரே மாரி தோற்றம் இருக்காதுன்றாரு. ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றமும் மாறிக்கொண்டே போகிறது. இப்ப நம்ம இந்த பிறவியில இப்படி முகம் இருக்குன்னா, போன பிறவியில வேற முகம் இருக்கும். அதனால தான் நமக்கு நம்ம முகம் ஞாபகமே வராது பாருங்களேன். ஏன்னா ஆத்மா வந்து வேற வேற தோற்றம் எடுத்து நடிக்கிறதுனால ஏதோ ஒரு குறிப்பிட்ட முகம் ஞாபகமே வரமாட்டுது. இப்ப இப்ப இருக்கிற முகம் கூட நமக்கு ஞாபகமே வராது. ஃபரிஸ்தா உடல்னா கூட அது ஏதோ வெள்ளையா தெரியுது. ஆனா மூஞ்சி மட்டும் ஞாபகமே வரமாட்டுது. அதான் பாபா சொல்றாரு, நம்ம விதவிதமா பிறவி எடுக்கிறதுனால தோற்றம் கூட மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய எல்லையற்ற நாடகம் பாருங்க இது. இது பெரிய நாடகம். எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு. முழு சிஷ்யின் முதல் இடைக்காடை பற்றிய ஞானம் உங்களுடைய புத்தியில தான் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ அதை நடிப்பாங்க. நாடகத்தில் யாரையுமே மாத்த முடியாது. நம்ம போய் யாரையாவது மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியாது. நான் போய் திருத்திட்டு வரேன். இந்த திருடனை என்னால திருத்த முடியும். நான் திருத்துறேன்லாம் நீங்க உங்களால போக முடியாது. அவனே திருந்தினாதான் சரி. இது எல்லையற்ற நாடகம் அல்லவா பாபா சொல்றாரு. பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. இது எல்லையற்ற டிராமா. இப்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அனைவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. எத்தனை விதமான தோற்றங்கள் இருக்குது பாருங்க. இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால புரிஞ்சு கொள்ள வேண்டியதாகும். இப்ப இதெல்லாம் ஞானம். இதை வந்து அப்ளை பண்ணணும், வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இதை நம்ம டெய்லி அப்ளை பண்ணும்போது புத்தி மாறிடுச்சுன்னா நம்ம கவலையப்பட மாட்டோம். அதனாலதான் பாபா ஞானத்தை சொரூபத்துல கொண்டு வாங்கன்றாரு. எந்த புத்தகமுமே இது கிடையாது. கீதையின் பகவான் கையில் கீதை எடுத்து வருகிறாரா என்ன? சிவனே வந்திருக்கிறாரு, கையில புக்கே எடுத்துன்னு வந்து பாடம் எடுக்கிறாரு. ஆனா நம்ம காலேஜ்ல எல்லாம் புக் எடுத்துன்னு போய் பாடம் எடுப்போம் இல்லையா? இங்க டீச்சர் வராரு பாருங்க, புக்கை எடுத்துன்னுலாம் வர்றது கிடையாது. சும்மாவே கை வீசிதான் வர்றாரு. ஏன்னா அவர் புத்தியிலேயே ஞானம் இருக்குது. அவருக்கு எல்லையற்ற புத்தி இருக்குது. அது ஃபுல்லா ஞானம் தான் இருக்குது. அவரும் ஞான கடலாவார். புத்தகத்தை எடுத்து வருவதில்லை அவரு. ஒண்ணும் புத்தகத்தை பார்த்துலாம் நமக்கு சொல்லல. அவர் அப்படியே புத்தியில இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறாரு. அப்படியே அப்படியே எல்லா பாயிண்டா எடுத்து விடுறாரு. நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குது. ஐயோ, என்ன இவ்வளவு நாள் இதெல்லாம் நம்ம தெரியாம இருந்தோமே, எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறாருன்ட்டு இப்பதான் புரியுது. பக்தி மார்க்கத்தில் புத்தகங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா? எனவே இது அனைத்தும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆனா பக்தியில கீதையில இருந்து ராமாயணம், மகாபாரதம்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு நொடியை போல இன்னொன்று இருக்காது. ஒரு செகண்டுக்கு இன்னொரு செகண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும்ன்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு எல்லாமே இப்ப கற்பிக்கப்பட்டிருக்குது. சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும். திரும்ப சத்தியுகம் உருவாகும். இப்போது நீங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க. தந்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூலவதனத்துல இருந்து இங்க நடிப்பதற்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மேடையில இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். இதை யாருமே அளக்க முடியாது. இந்த உலகம் எவ்வளவு பெருசு இருக்குது, அளக்கவே முடியாது. யாரும் சென்றடையவும் முடியாது. கடல் மற்றும் ஆகாயத்தின் முடிவை யாருமே அடைய முடியாது. ஒருத்தர் கடலை எங்க முடியுதுன்னு பார்க்க போனாராம். அதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்றாரு. ஆகாயமும் எங்க முடியாது, ஆகாயத்துக்கும் முடிவில்லை, கடலுக்கும் முடிவே இல்லை. எப்படி இந்த உலகம் சுத்திட்டு இருக்குது, அந்தரத்துல இந்த எர்த்து சுத்திட்டு இருக்கு பாருங்க. ஆனா இந்த கடலு என்ன வெளியில வருதா என்ன? கடலு, ஆகாயம், இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இது படைச்சவரே கடவுள் தான். ஆகவே முடிவற்றது என்று பாடப்படுகிறது. அதனாலதான் இந்த ஆகாயம், கடல்னா முடிவற்றதுன்ட்டு பாடப்படுகிறது. முன்பு யாரும் இவ்வளவு முயற்சி செய்யவில்லை, இப்போது முயற்சி செய்யறாங்க. முன்னாடிலாம் அதை கண்டுக்க மாட்டாங்க. துவாபர யுகத்துலாம். இப்பதான் இந்த சயின்ஸ் ரொம்ப வளர்ந்து என்னென்னமோ நிலாக்கு போறாங்க. பூமியை விட்டு எட்ட போய் சேட்டலைட்ல உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முயற்சி செய்யறாங்க. விஞ்ஞானம் கூட இப்போது இருக்கிறது. பிறகு எப்போது ஆரம்பமாகும்ட்டு தெரியாது. அதுக்கப்புறம் அரை கல்பம் கழிச்சு துவாபர யுக கடைசியில பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகுதான் இந்த சயின்ஸை அதிகம் வளர்ச்சி அடைஞ்சது. பாபா சொல்றாரு, அவர்களின் நடிப்பு எப்போது இருக்கிறதோ அப்போதுதான் இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே திரும்ப நடக்கும் சொல்றாரு. சாஸ்திரங்கள இந்த விஷயம்லாம் கிடையாது. சொல்பவருக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுட்டாங்க. பாருங்களேன், கீதை சொன்னவரே சிவபகவான் தான். அவருக்கு பதிலா இந்த கீதையை கேட்டு சொர்க்கத்துல போய் எஜமானனான கிருஷ்ணர் பேரை போய் போட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் பேரு கிருஷ்ணர். இது கருப்பான ஆத்மா. இப்ப இருக்கிறவரு கருப்பான ஆத்மா. ஆனா அவரு மாறி போனவரு கிருஷ்ணரு வெள்ளையான ஆத்மா. கருப்பான ஆத்மா இவர் மூலமாக கேட்டுதான் வெள்ளையாக மாறுகிறது. இந்த பிரம்மா பாபா லேக்ராஜ் பிரம்மா வந்து கருப்பான ஆத்மா. சிவன்கிட்ட அந்த ஞானம் கேட்டுதான் வெள்ளையா மாறினாரு. ஞானத்தின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்குது பாருங்கன்னு பாபா சொல்றாரு.
இது கீதா பாடசாலையாகும். யார் படிக்க வைக்கிறாங்க இங்க? பகவான் ராஜயோகத்தை அமரபுரிக்காக இப்ப கற்பிக்கிறார். ஆகவே இதற்கு அமர கதை என்று பெயர். நிச்சயமாக சங்கமயுகத்துல தான் இந்த கதை கூறப்பட்டிருக்கும். யார் போன கல்பத்துல படிச்சாங்களோ அவங்களே பிறகு படிப்பாங்க. மேலும் வரிசை கிரமத்துல பதவியும் அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருத்தரா வருவாங்க, கரெக்டா அவங்க நேரத்துல படிப்பாங்க, வரிசை கிரமமா பதவி அடைவாங்க. நீங்க இங்க எத்தனை முறை வந்திருக்கிறீங்க? எண்ணவே முடியாது. இது மாதிரி நம்ம சென்டருக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறோம் தெரியுமா? எண்ணிக்கையே கிடையாதுன்றாரு. இப்ப வானத்துல ஸ்டாரை எண்ணுங்கன்னு சொன்னா எண்ண முடியாதுல்ல எவ்வளவு இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம இந்த முரளிய எத்தனை தடவை கேட்டுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா எண்ணவே முடியாது. அத்தனை கல்பம் அத்தனை முறை நம்ம மாறி போயிருக்கிறோன்றாரு. அப்புறம் ஏன் நம்ம கவலை பண்ணோம்? இது என்ன புதுசா? நான் எத்தனையோ முறை இந்த நடிப்பு நடிச்சிட்டோம். எதுவும் நமக்கு புதுசு இல்ல. அந்த ஞானத்தை அப்ளை பண்ணுங்க. இந்த நாடகம் எப்போது ஆரம்பிச்சதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது அனாதியாக சென்று கொண்டிருக்கின்று நீங்க கூறினீர்கள். எண்ணி கூற முடியாது. கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளால எண்ணி சொல்ல முடியாது எப்போ இந்த நாடகம் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் 5000 வருஷம் எப்போ ஆரம்பிச்சது, லாஸ்டா எப்போ முடியும் கேட்டா நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இது எண்ணற்ற முறை கடந்துருச்சு. கேட்க வேணும் என்ற எண்ணம் கூட நமக்கெல்லாம் வராது. யாராவது கிராஸ் கேள்வி கேட்கறவங்க கேட்பாங்க. பாபா சொல்றார், சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். அதை படித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் பக்தி மார்க்கத்துல விட்ட கதைகள். அதை தான் எல்லாம் படிச்சுட்டு அது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பல மொழிகள் இருக்குது. இங்க இந்த உலகத்துல பல மொழிகள் இருக்கு. ஆனா சத்தியுகத்துல பல மொழிகள் கிடையாது. ஒரே மொழி, ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் நீங்க இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பாருங்க, தமிழ் பேசுறோம், அப்புறம் வெளியில ஹிந்தி, உருது, மலையாளம்லாம் பேசுறாங்களே. ஆனா சத்தியுகத்துல ஒரே மொழி தான், ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அமைதி யார் உருவாக்கத்துக்காக ஆலோசனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சிவபாபா உங்களுக்கு முழு உலகத்திலுமே அமைதியை உருவாக்க ஆலோசனை கொடுக்குறாரு. அவருக்கு பிரைஸே கொடுக்க மாட்டீங்க. அவருக்கு பாருங்க, அவர் சிவ ஜெயந்தி கூட லீவ் விட மாட்டீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுக்குறீங்களா? அவருக்கு நீங்க என்ன பரிசு கொடுப்பீர்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. நான் உங்களுக்கு உலகம் ஃபுல்லா அமைதியை நிலைநாட்டுறதுக்கு வழி சொல்றேன்ல, ஆலோசனை கொடுக்குறேன்ல, என்ன பரிசு கொடுப்பீர்கள் கேட்குறாரு. அவரோ உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறார். அவரு தான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. அவர் நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க அவரு உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க, ஆனா நீங்க வாங்குறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. வாங்குவதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அவரு சொர்க்கத்துக்கே எஜமானாக்க பரிசு கொடுக்குறாரு. அதை கூட வாங்குறவங்க தான் வாங்குறாங்க, மற்றவங்க கோட்டை விட்டுறாங்க. இது நேற்றைய விஷயமாகும் சொல்றாரு. இவர்களின் ராஜ்யம் இருந்தது, இப்போது வசிப்பதற்கு கூட இடமில்லை. அங்கே 2-3 அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, லேட்டஸ்டா வர ஆத்மாக்கள் இப்ப பாப்புலேஷன் அதிகமானதுனால வசிக்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால கட்டிடம் மேல கட்டிடம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க அடுக்குமாடிலாம் தேவையில்ல. கட்டைகளின் அவசியமும் அங்க இல்லை. அங்கே தங்கம் வெள்ளினால் ஆன கட்டிடங்கள் தான் இருக்கும். தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை தான் இருக்கும். விஞ்ஞானத்தின் வேகத்தினால சீக்கிரமாக கட்டிடங்களை அங்க கட்டுவாங்க. எப்படி அங்க உடனே உருவாகும்? இங்க இருக்கிற இதெல்லாம் அழிஞ்சிட்டு எப்படி உடனே தங்க மாளிகை வரும்னு கேட்டீங்கன்னா, இங்க சயின்ஸ் மூலமா எவ்வளவு சீக்கிரம் ஒரு கட்டிடம் பில்டிங் கட்டிடுறாங்க. அந்த சைனால, ஜப்பான்லலாம் அப்படியே நிலநடுக்கம் வந்தா உடனே அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்துடும். எப்படிதான் கட்டுறாங்கன்னு தெரியல, சயின்ஸ் மூலமா கட்டுறாங்க. அதே மாதிரிதான் சொர்க்கத்திலையும் வேக வேகமா சீக்கிரம் கட்டுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. இங்க பாருங்க, விஞ்ஞானத்தின் மூலமா இந்த மாதிரி கட்டிடங்கள், ஏரோப்ளேன், இந்த மாதிரி எல்லாம் சுகவாசியா நம்ம இருந்தாலும் கடைசியா விநாசமே அந்த சயின்ஸ் மூலமா தான் நடக்குது இல்லையா? முழு உலகமும் அழிஞ்சு போகுது. எதனாலனா சயின்ஸ்னாலதான். இதற்கு தான் வெளிப்பகட்டின் வீச்சு என்று பெயர். இதுதான் இந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்ற மாதிரி இந்த மாயாவுடைய வெளிப்பகட்டினுடைய வீச்சு நடக்க போகுதுன்றாரு. மாயா எவ்வளவு பகட்டாக இருக்குது பாருங்க. பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கம். பணக்காரங்க சொல்றாங்க, என்ன நீங்க சொர்க்கம்ன்றீங்க, இதுவே எங்களுக்கு சொர்க்கம், நாங்க ஏன் சொர்க்கத்துக்கு போனோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலேயே அவர்கள் உங்களின் விஷயத்தை கேட்பதே இல்லை. என்ன கதை சொல்றீங்கன்னு நம்மளை கேட்பாங்க. முன்பு நீங்கள் எதையுமே தெரிஞ்சிருக்கவில்லை. இங்க பாபா நேரடியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. வெளியில் குழந்தைகள் படிக்க வைக்கிறாங்க, நண்பர்கள் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பாபாவே புரிய வைக்கிறார். சென்டர்ல எல்லாம் இந்த சிஸ்டரு அவங்கெல்லாம் பாடம் எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு அங்க உட்காந்தாலும் புத்தி எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய நினைவே வந்துட்டு இருக்கும். ஆனா இங்க மதுபன்ல பாபாவே சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் நீங்க நினைவு யாத்திரையில உறுதியாகி கொண்டே போகிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபாவே சொல்லும் போது நம்ம நல்லா கேட்கிறோம்.
இப்ப இனிமே ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பாபாவ நினைக்கிறதுல உறுதியாகிட்டே போவீங்கன்னு சொல்றாரு. பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது. போக போக பாருங்களேன், பாபாவ தவிர வேற எதுவுமே உங்க நினைவு வராது. யாருமே உங்க நினைவுல வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கவங்க பாபாவ நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ஏன் நம்மள நினைக்க போறாங்க? எல்லாருக்கும் ஞானம் குடுத்துட்டோம்னா, அவங்கவங்க பாபா நினைப்பாங்க. நம்மளும் பாபா நினைப்போம். நம்ம யாரையும் நினைக்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் பாபாவுடைய கனெக்ஷன்ல வந்துட்டாங்க இல்லையா? எல்லாரும் சேஃபா இருக்கிறாங்கன்னு நம்ம பாபாவ நினைக்க ஆரம்பிச்சுரும். வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும் தான் நமக்கு நினைவுக்கே வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு அப்ப கடைசியா வீடு திரும்பணும், சொர்க்கத்துக்கு போணும். இந்த நினைவு மட்டும் தான் இருக்கும். பிறகு இந்த வேலை போன்ற எதுவுமே நமக்கு நினைவு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கர்மாதீத நிலையை நம்ம அடைஞ்சிரும். அந்த வேலையெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. கை கால் அது மட்டும் அது வேலை செய்யும். புத்தி மட்டும் பாபாவை நினைச்சிட்டே இருக்கும். ஆத்ம அபிமானி நிலையில வந்துருவோம். உட்கார்ந்தபடியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பதை போன்று இறப்பார்கள். இன்னும் போக போக பாருங்க, பிகேஸ சொல்றாரா, நான் பிகேஸ சொல்றாரான்னே தெரியல. உக்காந்தபடியே அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க சொல்றாரு. துக்கமே ஏற்படாது. துக்கமே யாருக்கும் இருக்காது. அப்படியே ஈஸியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிருவோன்றாரு. அப்படியே பாபா கிட்ட போயிடுவோம். மருத்துவமனை போன்ற எதுவுமே இருக்காது. கடைசியில ஹாஸ்பிட்டலே இருக்காது. குண்டு போட்டு அழிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டலே இருக்காது. யாருக்கும் துக்கமும் இருக்காது. அந்த மாதிரி தான் டிராமா உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. பாபாவே தெரிந்து கொண்டனர், சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றனர். எல்லாரும் பாபா தெரிஞ்சிட்டாங்களா? பாபா இப்ப ஸ்தாபனைக்காக தான் விட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் பாபா தெரிஞ்சிட்டாங்க, சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகுறாங்கன்னு பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்தாபனை முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா விநாசம் முடிஞ்சிரும். உங்களுக்கு உரிமை இருக்கிறது பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. ஆனா அனைவருக்கும் இல்லை. ஆனா எல்லாரும் துவாபர யுகத்துல இருந்து வர்றவங்க இந்த ஞானத்தை நம்ப மாட்டாங்க, சொர்க்கத்தையும் நம்ப மாட்டாங்க. அதனால அவங்களால சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக முடியாது. ஏனென்றால் அனைவரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அப்புறம் அதுவும் கலியுகமாயிடும். சொர்க்கம் மாதிரியா இருக்கும். அப்புறம் எல்லாரும் அங்க போனா இங்க இருக்கிற மாதிரிதான் அங்கேயும் போட்டு நல்ல உலகத்தையும் வீணாக்கிடுவாங்க. அதனால 9,00,000 பேர் தான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் 33 கோடி தேவதைகள் தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்கன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டுக்கு வழிகாட்டணும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளரா ஆகணும். காமம் கோபத்திலிருந்து வெளியே வரணுன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், 84 பிறவிகளின் ஆல்ரவுண்ட் பாகத்தை நடிப்பவருங்க இப்போது ஆல்ரவுண்டரா ஆகணும். அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். நீங்க பாபா வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். எனக்கு இதுதான் தெரியும், ஞானம் சொல்ல தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா வேலையும் நீங்க செய்யணும். நீங்க ஆல்ரவுண்டு பார்ட் நடிகர்கள், ஹீரோ பார்ட்தாரி. அதனால நீங்க கர்மனா சேவையும் செய்யணும், மனசா சேவையும் செய்யணும், வாச்சா சேவையும் செய்யணும். எல்லாமே எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யணுன்றாரு. எல்லையற்ற பலவிதமான நாடகத்துல ஒவ்வொரு நடிகரின் நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். பாருங்க, பாபா அப்படியே சாட்சியா பார்த்து ரசிக்கிறாரு. டிராமாவை எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாரு. நம்மளும் பாப் சமானாகி எல்லாரோட நடிகரும் அவங்க நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி பாருங்க. ஐயோ பாருங்களேன், இவங்க டென்ஷன் ஆகுறாங்க, அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க. இவங்க பாருங்களேன், அழுகுறாங்க, அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க. அப்படியே பாருங்க. அப்படியே அப்படியே சாட்சியா பாருங்க. சினிமா தியேட்டர்ல சினிமா பாக்குறீங்கல்ல, அழுகுற சீன் வந்தா நீங்களும் அழுகுறீங்களா? அந்த மாதிரிதான். அது இருந்தாலும் சும்மா சில டைம்ல ரொம்ப இலகிய மனசா இருந்தா அழுதுருவாங்க. சிலர் இது சினிமா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாருங்கன்றார். அது மாதிரி பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம். அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் கூட பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணன் ஆவார். இப்போ நமக்கு ஊக்கம் உற்சாகன்ற இறக்கைய மாயா உடச்சி போட்டுருச்சு போன கல்பத்திலேயே. அந்த 2500 வருஷம் கழிச்சு ஊக்கம் உற்சாகம் இருக்கா உனக்கு, உடைக்கிறேன் பாருன்ட்டு ரெண்டுத்தையும் உடச்சி போட்டுச்சு மாயா. இப்ப பாபா நமக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்துட்டாரு. தலைவனை பார்த்துட்டோம், அடைஞ்சிட்டோம் ஊக்கத்தையும் ஊக்கம் உற்சாகத்தை. இப்ப இந்த அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலமா நம்ம அந்த புயலை கூட, புயல்னா மாயாவோட புயல் எது வேணாலும் வரலாம், அந்த புயலை கூட பரிசாக மாத்துங்க, மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணனா ஆவாங்கன்னு பாபா சொல்றாங்க. ஊக்கம் உற்சாகமே பிராமணர்கள் பறப்பதற்கான சிறகாகும். யாருக்கிட்ட ஊக்கம் உற்சாகம் இருக்கோ அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க, ஃபரிஸ்தா மாதிரி.
அவங்களோட ரெக்கை தான் பிராமணர்களுடைய ரெக்கையே வந்து அந்த ஊக்கம் உற்சாகம் தான். இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்து கொண்டே இருங்கள். ஊக்கம் உற்சாகன்ற ரெக்கை வந்து உள்ளுக்குள்ளார தான் இருக்கணும். வெளியிலலாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விடாது மாயா. அதனால உள்ளுக்குள்ளார பறந்துகிட்டே இருங்க. நான் ஃபரிஸ்தா, நான் பாபா கிடைச்சிட்டாருன்ட்டு குஷி குஷியா இருங்க. வெளியில காமிச்சிக்காதீங்கன்றாரு. இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்துட்டே இருங்க. இந்த ஊக்கம் உற்சாகமே பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க, நல்லா சந்தோஷமா இருந்தா உள்ள டோபர்மைன் ஒரு இது ஹார்மோன் சுரக்கிறதுனால நோயே போயிரும். வர நோய் கூட போயிரும். அதனால நீங்க இந்த ஊக்க உற்சாகமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலயே உங்க உடம்புல நோயெல்லாம் போயிடும். உடலும் ஆரோக்கியமாயிடும், மனசு ஆரோக்கியமாயிடும். ஆனா இந்த மாயா வந்து அந்த ஊக்க உற்சாகத்த வெட்டும். அடிக்கடி வந்து நம்மள வந்து என்ன பண்ணும்? நம்ம சந்தோஷமா இருந்தாலே புடிக்காது மாயாவுக்கு. யார் மூலமா வந்து நம்மள திட்டும், நம்மள சோகப்படுத்தும், அப்படியே சோகமா படுத்துக்கும். அது மாரி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உடம்பு தான் நோய் வரும். நீங்க உடம்புல நீங்க நினைச்சுக்குவீங்க, நான் சோகமா படுத்துக்கிறேன், பாபாவ நினைச்சுக்கிட்டே நான் அழுவுறேன் அப்படின்னு. அப்படி அழுதாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? உடம்பு தான் வீணா போயிரும். நீங்க யாரோ திட்டினதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க பார்ட் அவங்க நடிக்கிறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க பாபாவ நினைச்சுட்டு ஊக்கம் உற்சாக ரெக்கையில பறந்துகிட்டே இருங்க. குஷி குஷியா இருங்க. உங்க உடம்பு கூட சக்திசாலியா இருக்கும். மனசும் ஆரோக்கியமா இருக்கும். ரசனையற்ற வாழ்க்கை இல்ல. என்ன போர் அடிக்குது பிகே லைஃப். எப்ப பார்த்தாலும் மெடிடேஷன், எப்ப பார்த்தாலும் முரளி, அந்த மாதிரி நினைக்கிறாங்க சில பேர். பாருங்க வெளியில அப்படியே கலர் கலரா இருக்குது. ஜாலி ஜாலியா சுத்துறாங்க, அங்க சுத்துறாங்க, இங்க சுத்துறாங்க, கலர் கலரா சாப்பாடு. ச்சே, இது என்ன ஒரே போர் அடிக்குதுன்ட்டு சில பிகேஸ் நினைக்கிறாங்க. பாபா சொல்றார், ரசனையற்ற வாழ்க்கை கிடையாது இது. என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும். ஊக்கம் உற்சாகம் இருந்துச்சுன்னா என்றென்றும் பாபாவுடைய அந்த ருசியை மட்டும் கண்டுட்டீங்கன்னா போதும். பாபா நினைவுல செம்ம குஷியா இருப்பீங்கன்றாரு. என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாரு. ஊக்கம் உற்சாகம் கடினத்தை கூட சுலபமாக்கிடும். மழையை கூட ஈஸி ஆக்கிடும்னு சொல்றாரு. ஊக்கம் உற்சாகம் பிராமண வாழ்க்கையில குஷி குஷியா இருந்தீங்கன்னா கடினமானது கூட சுலபமாயிடும். உற்சாகம் புயலையும் கூட பரிசா மாத்திடும். உங்க வாழ்க்கையில புயலே அடிக்கும், இருந்தாலும் நீங்க ஊக்கம் உற்சாகமா இருந்தீங்கன்னா அந்த புயல் கூட பரிசாயிடும்ன்றாரு. ஒருபோதும் மனமுடைஞ்சு போக மாட்டீங்க. தெரியும் நமக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாம் கிளம்புறாங்க, நம்ம நமக்கு முன்னாடி போய் வெயிட் பண்றாங்க எல்லாரும். எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போனவங்க எல்லாம் என்னது, சீக்கிரம் வாங்க முடிச்சிட்டுன்னு சொல்றாங்க. பிரம்மா பாபாவை வெயிட் பண்றாரு. குழந்தைகளே, எப்ப நீங்க கர்மாதிதாயி வர்றது, எப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறதுன்னு அவர் வெயிட் பண்றாரு. இங்க நம்ம ஐயோ போயிட்டாரேன்னு அழுதுட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, புயலையும் பரிசாகுங்கன்றாரு. போனவங்கள நினைச்சு ஏன் அழுவுறீங்க? அந்த புயல் கூட உங்களுக்கு பரிசு. அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக, போலாம் வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் மனம் புடைஞ்சு போக மாட்டீங்க. எத்தகைய சோதனை தாள்களையும் பிரச்சனைகளையும் உற்சாகமா பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். எது ஊக்கம் உற்சாகம்ன்றது. எந்த டெஸ்ட் பேப்பரா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் உற்சாகம், நம்மளுடைய ஊக்க உற்சாகம் ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு மாதிரி அனுபவம் செய்ய வைக்கும். அத்தகைய அழியாத ஊக்கம் உற்சாகத்துல இருப்பவங்க தான் உயர்ந்த பிராமணன் ஆவார்கள். உயர்ந்த பிகே சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: அமைதி எனும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் பாருங்களேன். சாம்பிராணி போட்டா அந்த வீட்டுல அடிக்கிற அந்த ஸ்மெல்லு போயிடும்ல, அந்த மாதிரி இந்த அமைதி என்ற சாம்பிராணியை போடுங்க. அப்பதான் உங்க புத்தியில இருக்கிற அந்த அமைதியின்மை, இந்த ஒரே உளைச்சலா இருக்கிறீங்க, மன உளைச்சலா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அமைதியா இருங்க. நான் அமைதியான ஆத்மா, நான் சாந்த சுரூப ஆத்மா. என்ன அந்த நேத்து சொன்னாருல்ல மாஸ்டர், சர்வ சக்திவானுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வெற்றி வரும், தானா தேடி வரும். இவங்க வெற்றியை தேடி போக தேவையில்ல. யார் சர்வ சக்திவான கூடவே வச்சுக்கிறாங்களோ, பாபா கூடவே வச்சுக்கிறாங்களோ, அவங்கள சுற்றி என்ன இருக்கும்? வெற்றி தான் நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைதி கடல் குழந்தை, அமைதி கடலோடைய குழந்தை. நம்ம கிட்ட போய் அமைதியின்மை இருக்க முடியுமா? மன உளைச்சல் இருக்குமா? இருக்காது. நம்ம எப்பயுமே சாந்தமா இருப்போம். இந்த சாம்பிராணியை போடுங்க, இந்த அமைதியின்மையை ஓட்டுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா.